நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம். எங்களை உண்டாக்கின ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். களிமண்ணினால் எங்களை உருவாக்கினவரே, உம்மை போற்றுகின்றோம். தேவ சாயலாக எங்களை சிருஷ்டித்தவரே, உம்மை போற்றுகின்றோம். உமது ரூபத்தின்படியே எங்களை உருவாக்கினவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஜீவ சுவாசத்தை எங்கள் மேல் ஊதி எங்களை விசேஷித்தவர்களாய் உருவாக்கிய அன்பு தெய்வமே, உம்மை புகழ்கின்றோம். எங்களுக்குள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதியதாக்கி புதிய படைப்பாய் மாற்றுபவரே, உம்மை புகழ்கின்றோம். உந்தன் மகிமையால் மறுரூபமாக்குபவரே, உம்மை போற்றுகின்றோம். கல்வாரி அன்பின் தெய்வீக சுவாபங்களால் எங்களை வணைபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். தொழுநோயாளர் இயேசுவிடம் முழந்தாள் படியிட்டு, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும் என வேண்டியதை காண்கிறோம். இன்றைக்கும் அவரை நோக்கி உண்மையாய் மன்றாடும் யாவருக்கும் அண்மையில் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் பல்வேறுபட்ட தொற்று கிருமியினாலும் காய்ச்சலினாலும் பல்வேறுபட்ட உடல் நல குறைபாடுகளினாலும் இருக்கும் நோயாளிகள் ஒவ்வொருவர் மீதும் பரிவு கொண்டு நானே குணமாக்கும் ஆண்டவர் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, அவர்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் தொட்டு குணமாக்கிட வேண்டுமென்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.